போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சிருந்தேன். அப்போதான் மதியம் வந்து நீயா நானால ஒரே பிரியாணி கதை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டாபிக் நடந்துட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு எதுக்கு மட்டன் குழம்பு வச்சீங்க பிரியாணி போடல அப்படின்னா அப்பயே ஒரே அழுவை. மட்டன் பிரியாணி தான் பாப்பாவோட ஃபேவரட். சரி இன்னைக்கு மட்டன் பிரியாணியே செஞ்சிடலாம் அப்படின்னு நம்மளும் சொல்றோம். ஆனா வாரத்துல ஒரு நாள் நம்மளாலையும் பிரியாணி இல்லாம இருக்கவே முடியல. காலையில அதோட சாப்பிட்றதுக்கு முதல் நாள் நைட்டே கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சிருந்தேன். அதை வந்து குக்கர்ல ஒரு 8 விசில் விட்டு அதை வேக வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கு சைடிஷா வந்து நெய் மீன் கருவாடு இருந்தது. அதை கொஞ்சமா வறுத்து வச்சுட்டேன். அடுத்து பிரியாணிக்கும் எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுட்டு மட்டனை வேக வச்சுட்டு பிரியாணி தாளிச்சு கொட்டிட்டேன். ஏற்கனவே நம்ம பிரியாணி ரெசிபிலாம் போட்டிருப்போம். அது ஆனால் நீயா நானால சொன்னது உண்மைதான். சிக்கன் பிரியாணி கூட ஆறுனா கூட சாப்பிட்றலாம். ஆனால் மட்டன் பிரியாணி ஆறுனா சாப்பிட முடியாது. இதில் இருக்கிற கொழுப்பு எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி ட்ரையாக போயிடும். அதோடைய டேஸ்ட்டுமே வேற மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே மட்டன் பிரியாணி சூடாக சாப்பிட தான் சூப்பராக இருக்கும். சமைச்சது எல்லாத்தையுமே வேற ஒரு பாத்திரத்தில் பேக் பண்ணி வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். முந்தா நேத்தி கோலம்லாம் விட்டுருந்தோம் இல்லையா, அதனால நேற்று நான்வெஜ் எல்லாம் எதுவுமே செய்யல. அதனால கிச்சன்லாம் நான் துடைக்கவே இல்லை. இன்னைக்கு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு கையோட எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் கழுவி வச்சுட்டு ரெகுலராகவே டெய்லி வந்து சுண்டல் செஞ்சிருது. ஈவினிங் எல்லாத்தையுமே கலந்து வச்சு சுண்டல் செய்யறதுக்கு எல்லா பயிரும் ஊற வச்சுட்டு ஜீரக தண்ணியுமே போட்டு கொதிக்க வச்சுட்டு மதியம் லஞ்சும் சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.